கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இயேசுவை சுற்றி நிற்கிறவர்களில் பலர் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவோ, இந்த இயேசுதான் என்னை குணமாக்கினார், என்னை ரட்சித்தார் என்று சொல்லவோ விரும்பவில்லை. அவரை பற்றி மேன்மையாக பேசுவதற்கு வெட்கப்படுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். மேலும் இயேசுவின் சீடர்கள் எல்லாரும் அவருடனே செல்லுகிறார்கள். அவர் மரித்து அடக்கமண்ணப்பட்டு உயிர்த்து பரலோகம் சென்ற பின்பு சீடர்கள் அவரவர் வேலையை பார்க்க சென்றுவிடக்கூடாது. அவர்கள் நான் நியாயாதிபதியாய் மகிமையோடு வருகிற போது என்னோடு கூட அவர்களும் வரவேண்டும் என்பதற்காகவும் இந்த வார்த்தைகளை கூறியுள்ளார் என்று வருகின்றோம். என்னை குறித்தும் என்னுடைய வார்த்தைகளாகிய வேதத்தில் உள்ள வசனங்களை எடுத்து கூறி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நல்வழிப்படுத்த யார் வெட்கப்படுகிறார்களோ அவர்களை குறித்து மனுஷகுமாரனாகிய நான் பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தூதர்கள் பட்டாளத்தோடு வருகிற பொழுது தலைகுனிந்து வெட்கப்பட்டு நிற்பேன் என்று கூறுகிறார். இப்படித்தான் ஒரு ஏழையான வியாதியுள்ள ஒருவரை ஒரு தயாள மனமுள்ளவர் மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார். அவரை குணப்படுத்துவதற்கு ஆன எல்லா செலவுகளையும் அவரே சந்தித்து அந்த ஏழையான வியாதியுள்ளவரை குணமாக்கினார். அந்த நோயாளியின் குடும்பத்தினர் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தனர். ஒரு நாள் ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்த தயாள குணமுள்ளவரை இந்த குணமாக்கப்பட்ட ஏழை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. உடனே இவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பொதுக்கூட்டத்தில், நான் இவ்வாறு வியாதியுள்ளவனாய் இருந்தேன், எனக்கு இவர்தான் மகா பெரிய மனது பண்ணி எல்லா செலவுகளையும் இவரே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நான் இத்தனை தூரம் சுகமாய் வாழ்வதற்கு கடவுளுக்கு பிறகு இவர்தான் காரணம் என்று கூறினார். உதவி செய்தவருக்கு சந்தோஷம் பெருமையாயிருந்தது. மேலும் அவர் இந்த ஏழையை பார்த்து, இன்னும் நான் உனக்கு ஏதாகிலும் உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இயேசுவும் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். நம்மை ரட்சித்திருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார். என்னை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார் என்று கூறி நம்பிக்கை இல்லாதவர்களையும் நம்பிக்கை ஊட்டி ஆண்டவரண்டை வழி நடத்த சொல்லுகிறார். நாம் அதை வெட்கப்படாமல் செய்தோமானால் அவர் தூதரோடு வருகிற போது அந்த தயாள குணமுள்ளவன் ஏழையை பார்த்து, நான் இன்னும் உனக்கு ஏதாயிலும் உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டது போல நம்முடைய ஆண்டவரும் நம்மை பார்த்து வெட்கப்படாமல் என்னோடு கூட பரலோகத்துக்கு வருகிறாயா என்பார். இப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தை பெரும்படியான சிலாக்கியத்தை நாம் அடையும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை பற்றி கூற வெட்கப்படாதபடி அருள் புரியும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.